பல நேரத்தில் நாம உண்மையா வாழ்றதுனால பாதிக்கப்படுவோம். கிடைக்க வேண்டியதை நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகும். உங்களை தடுக்க வேண்டிய காரியம், உங்களுக்கு வர வேண்டியதை தடுத்துருவான். உங்களுக்கு விரோதமா ஒண்ணும் இல்லாதவன் கிரியை செய்வான். உங்களுக்கு தோணும், ஏன் இப்படி பண்றாங்க, நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனா தான் சரியாகும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, ஆகாதீங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. சாப்பிட மாட்டேன், நாங்க வணங்க மாட்டோம், எங்களால முடியாது சொல்லுங்க. நெருப்புல தூக்கி போடட்டும். நம்ம யாரு அவன் யாருன்னு அப்பதான் கத்த டிஃபரன்ஸ் காட்டுவார். உன்னை உயர்த்துகிற ஒரு இருக்கிறார். நெருப்பை விட்டு வெளியே வந்த உடனே நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டான், 3 பேரை தூக்கி மேல கவர்னரா மாத்திருட்டான். அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நெருப்புக்குள்ள நின்னாங்க. 1/2 hour கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ள போட்ட உடனே பார்த்தா 4வது ஒரு ஆளு. பார்த்தோன்னே யார் 4வது நிற்கிறாங்க, வெளியே வாங்கினாங்க. ஒரு 15 நிமிஷம் நெருப்பு நின்றுப்பாங்க வச்சுங்களேன். அவனுக்கு ஒன்றும் அது படலை. ஏன்னா வசனம் சொல்லுது, நெருப்பின் சாயல் கூட அவன் மேலே இல்லையாமா, அந்த புகை வாசனை கூட வரலையாமா, முடி கூட கருகலையாமா. உள்ள போய் என்னமோ அவனுக்கு ஜாலியாக போயிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ரூம்குள்ள போற மாதிரி, போகும்போதே ஒரு ஃபயர்மேனுக்கு ஷீல்டு போடுற மாதிரி ஆண்டவர் போட்டு விட்டுருப்பார் போல, ஒரு மகிமை மேலே போட்டார் போல. அது உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ஒரு 15 நிமிஷம் நெருப்புக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்தவன கவர்னர் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய ப்ரமோஷன் அவ்வளவு சீக்கிரம் உலகத்துல எங்கேயும் வாங்க முடியாது. சில நேரத்தில் நம்ம நெருப்புக்குள்ள நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு 15 நிமிஷம் நிற்க வேண்டி வரும். வெளியே வந்துருங்க, ஆனா அந்த 5 நிமிஷம் மட்டும் நில்லுங்க. எதுக்கு இப்படி நிக்கணும்? பேசாம மறுதளிச்சோம்னா நாமளும் எல்லாரும் மாதிரி நிக்கலாமே, எல்லாரும் மாதிரி வெளியே நிக்கலாம். ஆனா நெருப்புக்குள்ள உன்னால மட்டும் தான் நிக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. நெருப்பை விட்டு வெளியே வந்தா கவர்னர் மேல கொண்டு உட்கார வச்சிருவார். அல்லேலூயா.